இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, எசாயா நூல் 41வது அதிகாரம் 10ஆம் திருவசனம் இவ்வாறு சொல்கிறது: அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். எந்த நிலை தானானாலும் எந்த அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. சகோதர சகோதரிகளே, அஞ்சாதே, நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்பது ஆண்டவருடைய வாக்குறுதி. எசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் திருவசனம். எந்த நிலையானாலும் சரிதான், இந்த உலகமே உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும், என்ன நடக்கட்டும், மலைகளே இடிஞ்சு விழட்டும் உனக்கு எதிரா, என்ன நடக்கட்டும், நான் உன் கூட இருக்கிறேன் என்று கடவுளுடைய வார்த்தை. உனக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், என்ன நினைச்சுக்கோ, என்னை விட்டு போகாதே, உனக்கு துன்பம் மகிழ்ச்சியாக மாறும். இன்றைய முதல் வாசகம் பாருங்க. தூய பவுலை மக்கள் சித்திரவதைப்படுத்தின பண்றாங்க. அக்காயா நாட்டு ஆட்சி மன்றத்தில் போய் நிறுத்துறாங்க. அங்கே அந்த ராஜா என்ன பண்றான், இவரை நான் விசாரிக்க முடியாதுன்னு விட்டுறான். சோசர்களே, கொரிந்து நகரில் தூய பவுல் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை, பவுலே, நீ நற்செய்தி அறிவிப்பதை நிறுத்தாதே, பேசிக்கிட்டே இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று கடவுளுடைய கரம் அவரோடு இருந்தது. அவரை யாரும் அசத்து கூட பார்க்கல. சகோதரர்களே, நம்ம சொன்ன இல்லையா, அஞ்சாதே திகையாதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய அந்த ஆறுதல் வார்த்தை அவரோடு. ஏனென்றால் பவுல் ஆண்டவரோடு பயணித்தார். எந்த நெருக்கடியானாலும் ஆண்டவரை பிரிஞ்சு ஒரு வாழலை. நச்சது பாருங்க, இன்னைக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், உங்களை பண்ணுவாங்க, உங்களை அழ வைப்பாங்க, புலம்ப வைப்பாங்க. ஆனால் உங்கள் அழுகை, உங்கள் புலம்பல் என்னவா மாறும்? மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். எப்படி? அந்த துக்க காலத்தில் நீங்கள் என்னை நினைவில் கொண்டால். எனவே சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் துன்பமா, கஷ்டமா, வருத்தமா, துயரமா, கவலை வேண்டாம். கடவுளுடைய கரத்தை பற்றுவோம். அவனுடைய வாக்குறுதி இது, அவனுடைய வாக்குறுதி இது. உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். எப்பொழுது? ஆண்டவரை கூவி அழைக்கின்ற பொழுது. ஆண்டவரை கூவி அழைக்கின்ற பொழுது. சகோதரர்களே, உங்களுடைய கஷ்டத்தில், துன்பத்தில் கடவுளை கூவி அழைப்போம். கடவுளுடைய கரத்தை விடாமல் பற்றி கொள்ளுவோம். துன்பம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும்
இயேசு எந்தன் முன்னே செல்கின்றார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும் செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழல் உண்டு. என்ன பாட்டு பாருங்க. செங்கடல இருக்குதா, கவலைப்படாதீங்க, கடவுள் நம்புங்க. இருக்க மதில் சுவர் இருக்குதா, கவலைப்படாதீங்க, கடவுள் நம்புங்க. மோசே பயந்தாரா? முன்ன செங்கடல் இருந்துச்சு. மோசே எதுக்கே கவலைப்படுற, குச்ச நீட்டு, கடல் பிரிந்தது. அத்தனை பெரிய எகிப்தை என்ன பண்ணாரு, சுவம்சம் பண்ணி மக்களை காவந்தனி கூட்டு வந்தார் மோசே, கடவுளுடைய கருத்தை பற்றி கொண்டு. சகோதரர்களே, துன்ப வேலையில், கஷ்ட வேலையில், வேதனையில் நம் கடவுளை நம்பினால் கடவுள் நம்மை விடுவிக்க காத்து கொண்டிருக்கிறார். நான் சந்திப்போம்.